இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு முறை கழுகு ஒன்று வானத்திலே நீண்ட நேரமாக வட்டமடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு குடிசையின் வெளி முற்றத்திலே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை அந்த கழுகு கண்டது. அந்த குழந்தையை கண்டவுடன் அந்த கழுகு வேகமாக அங்கு சென்று அந்த குழந்தையை தன்னுடைய 2 கால்களுக்கு இடையே தூக்கி கொண்டு வானத்திலே பறந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினரெல்லாம் எப்படியாவது அந்த குழந்தையை கழுகிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அந்த கழுகோ அந்த குழந்தையை பக்கத்தில் உள்ள மலை மேல் உள்ள தன்னுடைய கூட்டில் போய் வைத்து கொண்டது. இதனை கண்ட அந்த ஊர் தலைவர், நான் மலை ஏறி அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டு கொண்டு வருகின்றேன் என்று மலை மேல் ஏறினார். ஆனால் சிறிது தூரம் சென்ற உடனே எனக்கு கால் வலிக்கிறது என்று சொல்லி மலை ஏற முடியாமல் திரும்பி கீழே இறங்கி வந்து விட்டார். அதன் பிறகு அங்குள்ள ஆடு மேய்க்கும் இளைஞன் ஒருவன், நான் மலை ஏறுவதை கெட்டிக்காரன், நான் போய் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அவன் மலை ஏறினான். ஆனால் பாதி தூரம் சென்றவுடனே என்னால் மலை ஏற முடியவில்லை என்று கீழே இறங்கி வந்து விட்டான். பிறகு அங்கிருந்த 7 சாதாரண பெண் செங்குத்தாக உயர்ந்து நின்ற அந்த மலை மேலே மிகவும் கஷ்டப்பட்டு ஏறி அந்த கழுகுக்கொட்டினை அவள் கண்டுபிடித்து அந்த கழுகுக்கொட்டினை அவள் அடைந்தாள். பிறகு அவள் ஒரு கம்பை எடுத்து அந்த கழுகை விரட்டிவிட்டு அந்த குழந்தையை பத்திரமாக தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். கீழே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இது உன்னால் முடிந்தது என்று கேட்டபொழுது அவள் சொன்னாள், இது என் குழந்தை என்று ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணி அன்பு பக்தர்களே, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எதையும் செய்வாள், ஏன் உயிரையும் தருவாள் என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு தருகின்றது. ஆனால் ஒரு தாயை விட சிறந்த, உயர்ந்த, மேலான, மாறாத அன்பு கொண்டவர்தான் நம் கடவுள். கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார். படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தான். பாவம் செய்த மனிதன் அந்த கடவுளை விட்டு பிரிந்து சென்றான், வழி தவறி சென்றான். இருந்தாலும் கடவுள் அவனை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டு வந்தார். நீதித்தலைவர் வழியாக, இறைவாக்கினர் வழியாக, இறைவார்த்தை வழியாக அந்த மனுக்குலத்தின் மீது கடவுள் தன்னுடைய அன்பை பொழிந்து வந்தார். கடவுளுடைய அன்பு எத்தகையது என்பதனை எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையை பார்க்கின்றோம். முடிவில்லாத அன்பை நான் உன்னை காட்டியுள்ளேன், பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று இறைவன் கூறுவதை பார்க்கின்றோம். அந்த அளவு கடவுள் அவர் விட்டு பிரிந்து சென்ற மனிதனை அன்பு செய்து வந்தார். இருந்தாலும் இந்த மனிதன் கடவுளுடைய அன்பை உணராமல், புரிந்து கொள்ளாமல், அனுபவிக்காமல் தான் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே அவன் வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் கடவுள், காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனங்கள் மாறலாம், ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் மாறாது என்று கூறிய கடவுள் இறுதியாக தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் மீது வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். இதனைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையிலே பார்க்கின்றோம். கடவுள் தன் மகன் மீது நம்பிக்கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம்.
எனவே இப்படிப்பட்ட கடவுள் அன்பை இறைவன் இயேசு தன்னகத்தை கொண்டு ஒரு ஆயனாக தன்னை உருவகப்படுத்தி எவ்வாறு ஒரு ஆயன் காணாமல் போன ஆட்டை தேடி செல்கின்றானோ அதுபோல் நம்மை படைத்த கடவுள் நாம் அவர் வீட்டில் பிரிந்து செல்கின்ற பொழுது தேடிச் செல்வதை பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்திலே ஆட்டு மந்தைகள் ஒரு தனி நபருக்கு சொந்தமானவை அல்ல, அது ஊரின் சொத்தாக இருந்தது. இதை கவனிப்பதற்காக 2-3 இடையர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் இருக்கின்ற ஆடுகளை இருக்கின்ற இடையர்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த காணாமல் போன ஆட்டை அவன் தேடிச் செல்வான். பாலஸ்தீனத்திலே காணாமல் போன ஆட்டை தேடி பிடிப்பதில் இடையர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை பற்றி அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து திரும்பி வரும் வரை அந்த மக்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடித்து ஆட்டோடு திரும்பி வருகின்ற பொழுது அங்கு நிலவும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையதே இல்லை. எனவே ஒரு ஆயன் தன் ஆடுகள் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போல தான் ஆயனாக இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் மற்ற 99 ஆடுகள் இருப்பதை பற்றி கடவுள் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. மாறாக வழித்தவறி போன விலகி சென்ற பிரிந்து சென்ற அந்த மனிதனை பற்றித்தான் அவர் கவலை கொள்ளுகின்றார். அந்த மனிதனை பற்றித்தான் அவர் தேடிச் செல்கின்றார். ஏனென்றால் இசையா புத்தகம் 49 அதிகாரத்திலே 16வது இறைவாரத்திலே நாம் படிக்கின்றோம், என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்கின்றார் கடவுள். எப்படிப்பட்ட அன்பை பாருங்கள். நம் வழி தவறி சென்றாலும் பிரிந்து சென்றாலும் விலகி சென்றாலும் என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். மேலும் நாம் எசேயா புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 3வது இறைவாரத்திலே பார்க்கின்றோம், நாம் அனைவரும் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கின்றார். பாவத்தினால் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் விலகி சென்றாலும் கடவுள் நம்மை தனிப்பட்ட அன்பு செய்கின்றார். ஒரு ஆயனை போல் அக்கறை கொள்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, எனவே தான் கடவுள் நம்ம வீட்டை பிரிந்து சென்றாலும் அவர் நம்ம மீது இரக்கம் காட்டுகின்றார். கண்மணி போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அளவில்லாத அன்பை பொழிந்து வருகின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நாம் நச்சிலி வாசி கேட்டது போல ஒரு ஆயன் எவ்வாறு ஒரு ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகின்றானோ அவன் மட்டுமல்ல அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அதேபோல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் மீது காட்டுகின்ற அந்த இறைவனுடைய மாறாத அன்பை உணர்ந்து மனமாறி திரிந்து அவரிடம் வருகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். கடவுள் மட்டுமல்ல எல்லோரும் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, ஆளுக்கடையின் பக்தர்களே, கடவுளை அன்பை ஒவ்வொரு நாள் உணர்ந்தவர்களாக நாம் சில பலவீனத்தினாலே கடவுளை விட்டு பிரிந்திருந்தாலும் விலகி சென்றிருந்தாலும் அந்த கடவுளை அன்பை உணர்ந்து பாவங்களில் விடுபட்டு அவர்கள் திரும்பி வந்து அவர் தருகின்ற அருளையும் அமைதியும் ஆசீர்வாதங்களையும் நாம் எந்நாளும் நிறைவாக பெற்று வாழ முயல்வோம். அதற்கான வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.